இப்ப ஒரு மீனா இருக்கட்டும் அல்லது வேற எதுவா இருக்கட்டும், ஓகே. தண்ணியில இருக்கிறது கீழ இருந்து மேல வந்தா அது வந்து நீந்துற சத்தம் கேட்கும். ஓகே. ஆனா முதலைக்கு அந்த மாதிரி கேட்காது. ஏன்னா இதனுடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கு. எப்படின்றத சொல்றேன். இதனுடைய உடம்புல வால்ல இருந்து அந்த இடுப்பு பகுதி அந்த இடத்துல எல்லாம் டயஃப்ராக்மேட்டிகஸ் மசில் அப்படின்னு சொல்லி ஒரு தசை இருக்கு. ஓகே. அந்த தசையை வந்து இது வந்து சுருக்கும். அப்படி சுருக்குனா என்ன நடக்கும்னா, இப்ப இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முதலை இருக்குன்னா அதனுடைய தலைப்பகுதி சைடு வந்து நுரையீரல் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே. அந்த நுரையீரலுக்கு கீழே கல்லீரல், கல்லீரலுக்கு அடுத்து தான் வால். இந்த மாதிரி வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த தசை இருக்குல்ல, அது வந்து சுருங்கும் போது கல்லீரலை பிடிச்சி வால் பக்கம் இழுக்கும். அப்படி இழுத்தா என்ன ஆகும்? இப்ப இங்க நுரையீரல் இருக்கு, இங்க கல்லீரல் இருக்கு. கல்லீரல் இப்ப உள்ள இழுக்கப்பட்டுருச்சு வாழை நோக்கி. அப்ப இங்க பெருசா ஒரு கேப் உருவாகுதா? அந்த கேப் உருவாகும் போது நுரையீரல் பெருசாயிரும். இப்ப நுரையீரல்ல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் தானே. ஆமா. அப்ப அது ஆக்சிஜன் இழுக்கும் போது இவ்வளவு பெரிய இடத்துல அந்த ஆக்சிஜன் நிரம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அது அப்ப ஏன்னா அந்த கல்லீரல் பின்னாடி போய் கல்லீரல் இழந்த இடத்துக்கும் நுரையீரல் வந்து விரியுது. அவ்வளவு பெரிய இடம் கிடைக்குது. இப்ப அது மிதக்கிறதுக்கு இதை பண்ணும். இப்ப மூழ்கிறதுக்கு என்ன பண்ணும்னா அந்த தசை பிடிச்சி அந்த இழுத்துது இல்ல கல்லீரலை, அதை அப்படியே விடும். கல்லீரல் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது நுரையீரல் சுருங்கிடும். நுரையீரல் சுருங்கினா என்ன ஆகும்? காத்து வந்து அதிகமா உள்ள இல்லாம வெளியே போகும். இப்ப ஒரு பலூன்ல காத்து ஜாஸ்தி இருந்தா மிதக்கும், காத்து கம்மியா கொஞ்சம் உள்ள போகும். அதே மாதிரிதான் நுரையீரல் வந்து சின்னதான உடனே அப்படியே மெல்ல உள்ள போகும். சோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான முறையில முதலைகள் வந்து சத்தமே இல்லாம மிதக்க செய்யும். அது மிதக்கும், உள்ளேயும் போகும். அதனாலதான் சில இறைகளுக்கு முதலை இருக்கிறதுன்னே தெரியாம சில விலங்குகள் அந்த இடத்துக்கு போய் மாட்டிக்கும்.